அண்மை செய்தி. சென்னை புளியந்தோப்பு அருகே சொத்துக்காக குடிப்பழக்கம் இல்லாத கணவனை போதை மறுவாழ்வு இல்லத்தில் சேர்த்து மனைவி கொடுமைப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை புளியந்தோப்பு அருகே சொத்திற்காக குடிப்பழக்கம் இல்லாத தன்னுடைய கணவனை போதை மறுவாழ்வு இல்லத்திற்கு அனுப்பி மனைவி சித்திரவதை செய்திருக்கிறார். தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ராம்குமார். சொத்திற்காக மனைவி கணவனை போதை மறுவாழ்வு இல்லத்தில் சேர்த்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக சிகாமணி. சென்னை புளியந்தோப்பு திருவிக்கா நகர் 3வது தெருவில் வசித்து வருபவர் மாணிக்கம். 62 வயதான இவர் அதே பகுதியில பித்தளை பட்ஜெட் உள்ளிட்ட பொருட்களை தயாரிக்கும் பட்டறையை நடத்தி வருகிறார். கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் மனைவி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்றிருக்கிறார். அதன் பிறகு அதே பகுதியை சேர்ந்த கல்யாணி என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளாமல் குடும்பம் நடத்தியிருக்கிறார். இதுல அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த நிலையில அதாவது அவரை சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அவருடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கு தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். மாணிக்கத்திற்கு கொளத்தூர், திருவிக்கா நகர், புளியந்தோப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 6 வீடுகள் உள்ளன. அதே போல நகைகளும் அதிக அளவில் உள்ளதால் தொடர்ச்சியாக அவரது பணத்தை அபகரிப்பதற்கோ அதே போல நகைகளை அபகரிப்பதற்கோ முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில கடந்த 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் தினத்தன்று அவரை டி அடிஷன் சென்டர் சொல்லக்கூடிய சிவராமன் என்பவருக்கு சொந்தமான ஆதம்பாக்கத்துல டி அடிஷன் சென்டர் இருக்குது. அந்த சென்டரில் இருந்து வர வைத்து வலுக்கட்டாயமாக மனைவி கல்யாணி அப்புறம் அவருடைய மகன் கிஷோர் ஆகியோர் வலுக்கட்டாயமாக மாணிக்கத்தை அழைத்து சென்றிருக்கிறார். அந்த பேனை ஏற்றி கொண்டிருக்கும் போதே கைவிலங்கு போட்டு அவரை கட்டி உருட்டுக்கட்டையால் அடித்து தாக்கி இருக்கிறார்கள். அதன் பிறகு ஆதம்பாக்கத்தில் உள்ள டி அடிஷன் சென்டருக்கு போதை மறுவாழ்வு இல்லத்திற்கு சென்று அங்கும் அவரை பெல்ட்டால் அடித்தும் அதே உருட்டுக்கட்டையால் அளித்தும் கொடுமையாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் சமூக ஆர்வலர் ஒருவர் சசிகுமார் என்பவர் அவரை அந்த பகுதிக்கு சென்று மீட்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த சிவராமன் என்பவர் கொலை மிரட்டல் விட்டிருக்கிறார். அதன் பிறகு ஆதம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்து ஒரு உதவி ஆய்வாளர் துணை கொண்டு மாணிக்கத்தை அழைத்து மீட்டு வந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார் அளித்திருக்கிறார். மனைவி அதாவது தனது சொத்தை அபகரிப்பதற்கோ அதே போல பணம் மற்றும் நகைகளை பறிப்பதற்கும் தொடர்ச்சியாக தன்னை கொலை செய்யும் நோக்கத்தோடு செய்து கொண்டிருக்கும் கல்யாணி மீது புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரின் பேரில் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கல்யாணி கடந்த 27 ஆண்டுகளாகவே இவரிடம் இருந்த லட்சக்கணக்கான பணம் மற்றும் நகைகளை பறித்திருக்கிறார். அதே போல வீடுகளையும் பத்திரத்தை பறித்து கொண்டு அவரை கொலை செய்யும் நோக்கத்தோடு தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக மாணிக்கத்திற்கு எந்த குடிப்பழக்கம் உள்ளிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத நிலையில் அவரை போதை மறுவாழ்வு இல்லத்தில் வைத்து 1 வருடம் முழுவதுமாக அங்கே வைத்து அவரை கொடுமைப்படுத்த வேண்டும் என அதற்காக சிவராமனுக்கு 1,20,000 ரூபாய் ரொக்க பணமும் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 2.5 சவரன் தங்க நகைகளையும் சிவராமனுக்கு கொடுத்துவிட்டு அவரை கொடுமைப்படுத்த சொல்லியிருக்கிறார். அதன் பிறகுதான் தகவல் அறிந்து சமூக ஆர்வலர் சசிகுமார் மற்றும் உறவினர்கள் அழைத்து காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார் அளிச்சிருக்கிறாங்க. அந்த புகாரின் பேரில் விசாரணையானது நடைபெற்று இருக்கிறது. தொடர்ச்சியாக சிவராமன் அவருடைய 6 வீடுகள் மற்றும் நகைகளை பறிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் கல்யாணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது போன்ற இந்த சம்பவம் மட்டுமில்லாம இந்த போதை மறுவாழ்வு இல்லம் என்ற பெயரில் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் இருக்க ஏராளமான போதை மறுவாழ்வு இல்லங்கள் சட்டவிரோதமாக நபர்களை அழைத்து கொடுமைப்படுத்துவது வாடிக்கையா இருக்குது. ஆனால் அவர்களுக்கு காவல்துறையினர் உறுதுணையாக இருப்பதால் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு காரணம் என குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இது போன்ற நடவடிக்கைகளை அதே போல சட்டவிரோதமாக செயல்படும் போதை மறுவாழ்வு இல்லங்களை மூட வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே போல மாணிக்கம் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சிவராமன் மற்றும் அந்த ஊழியர்கள் அதே போல அவருடைய மனைவியான கல்யாணி அவருடைய மகன் கிஷோர் ஆகியோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.